இன்றைக்கி நம்ம மறுபடியும் அண்ணா நகரில் இருக்க கிறிஸ்பி தோசை கடைக்கு தான் 2வது வாட்டி வந்திருக்கோம். இதுவும் எங்கே இருக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு தான். திருப்பி சதீஷும் அப்துல் தான் சர்வ் பண்ணாங்க. ரொம்ப இன்முகத்தில் வரவேற்றாங்க. இன்னைக்கு கான்செப்ட்டு 1 ஃபேமிலி 1 தோசை 1 ஷாப், அதுவும் கிறிஸ்பி தோசை ஷாப் தான். செம்ம முறுமுறுன்னு தோசை வித்தின் 20 மினிட்ஸில் ரெடி பண்ணி டேபிளில் வச்சு சர்வ் பண்ணாங்க. பார்க்கவே பாருங்கள், பொன்னிறமாக அழகாக ஒன்று போல் கரகரன்னு இருக்குது. அந்த கிறிஸ்பினஸை பார்த்த உடனே டெம்ப்ட் ஆகிட்டு சட்னி சாம்பார் வர்றதுக்கு கூட காத்திருக்காமல் அப்படியே பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஜம்முன்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். கிறிஸ்பி தோசை எடுத்துகிட்டு நல்ல கிறிஸ்பியாக கரகரன்னு இருந்துச்சு. இது இந்த மீன் டைம் வந்துட்டு அவங்களும் இந்த சட்னி சாம்பார்லாம் சர்வ் பண்ண கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. தக்காளி சட்னி தக்காளி இல்லை, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், மின்ட் சட்னி எல்லாம் கொடுத்தாங்க. அன்லிமிட்டெட் தான், அதெல்லாம் தோசை லிமிட்டெட் தான். ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்டு ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக இந்த இது நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா, போன வாட்டி நாங்கள் தோசை சாப்பிடும்போது எங்களுடைய செல்லக்குட்டி ஒரு கோவத்தில் சாப்பிடாமல் இருந்தார். ஸோ இவர் சாப்பிட ஆசைப்பட்டாருன்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி வந்திருக்கோம். அவனுக்கு செம்ம ஹாப்பி, செம்ம டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சி கரகரன்ட்டு. ஸோ தோசை ஒரு கட்டு நல்லா கட்டினா, நாங்கள் எல்லாருமே கட்டினோம். அதோடைய அத்தாட்சியை நீங்கள் இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸில் பார்க்க போகிறீங்க. அது எப்படி இருக்குன்னா, அந்த தட்டு பூரா நிறைஞ்ச தோசை பூரா வலிச்சு தொடச்சி எடுத்து க்ளீனாக இருக்குது. நல்லா சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணி. நீங்களும் சாப்பிட்டு இங்கே வாங்க திருப்பி கிறிஸ்பி